இருக்கோம். நம்ம ஆரம்பிச்ச போது அந்த நாகை நதி பேரை யாரும் கேட்டதில்லை. அது வெறும் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் தான் இருந்தது. தமிழ்நாட்டில் 85 நதிகள் நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா ஓடுற நதிகள் வெறும் சில நதிகள் தான். அந்த மாதிரி இந்த நதியெல்லாம் புனரமைப்பு பண்றதுக்காக வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாம் பெட்டர் பண்றதுக்காக கூட நாங்கள் ப்ராஜெக்ட் நடத்தி வந்துட்டு இருக்கோம். இங்க கோயம்புத்தூர்ல கூட கௌசிகா நோயல் இந்த 2 நதியை புனர் அமைச்சு பாருங்க. நாகநதி பண்ணதுனால வேலூர்ல 365 டேஸ் தண்ணி ஓடிட்டு. இது ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கிரவுண்ட் வாட்டர்லாம் கீழே போன கிரவுண்ட் வாட்டர் லெவல் 200, 300, 400 அடி கீழே போன வாட்டர்லாம் இப்போ 30 அடி 20 அடிக்கு மேல வந்துருச்சு, 20 அடியில வந்துருச்சு. அதனால இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நம்ம வாலண்டியர்ஸ்லாம் அதுக்கு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் பாராட்டணும். இந்த ஒரு இதை வச்சுட்டு இந்த சத் சங்கத்தில் அவங்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்த போகிறோம். அதே மாதிரி மற்ற 85 நதிகள் நமக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் திருப்பியும் நதி ஆச்சுன்னாக்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளமும் நம்மளுக்கு குறையும். அதுவும் இல்லாத தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனை இது இருக்கு. வருஷம் தண்ணி பிரச்சனை. இந்த பிரச்சனை முடிவுக்கு ஒரு வழி காணும். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில தியானம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அவங்கள சென்றடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் அவங்கள சென்றடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய இப்போ ஏஐசிடி இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லயே நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் ப்ரோக்ராம்ஸ் அது பார்ட் ஆஃப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கால இருக்கிற 108 யூனிவர்சிட்டியில நம்ம இந்த கோர்ஸ் பார்த்தா அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்குது, அதாவது மார்க்ஸ் கிடைக்கும். இது அவங்க எடுத்துருக்காங்க. ஸ்டான்ஃபோர்ட்ல, ஹார்வர்ட்ல எல்லா இடத்துலையும் 7 யூனிவர்சிட்டியில பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. எப்படி தியான நிலைக்கு போனா உள்ள ஒரு சுறுசுறுப்பு வரும். ஸ்டடி இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரம் இருக்கு, அது பற்றும் இந்த மாதிரி பலவிதமான பயன்கள் இதால உண்டுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ட்ரக்ஸ் போறது மாதிரியே பார்த்தோம்னா ஹேட்ரட் அப்படின்றது கண்ட்ரியில இருக்குன்றதுக்கு ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இஸ் தேர் எனி வே தட் திஸ் கேன் பி ஆல்சோ புட் டவுன்? அஃப்கோர்ஸ் மனநிலை தான் இதுக்கெல்லாம் காரணம். ஹேட்ரட்க்கு காரணமே மனநிலை. ரொம்ப அழுத்தமும் இருத்தமும் இருந்தா நம்ம அவங்க ஹேட்ரட் தான் காமிப்பாங்க. So you are talking about this suicide. Is there any specific reason for this suicide? Among what age category or anything like that? Among the students, because farm suicide is happening at one stage, and the student suicide is happening because of various. In Tamil Nadu, we reported many suicide because of NEET exams, something like that. NEET fear of exams. This is because lack of self-confidence. They don't know when the stress is there. They don't know how to manage the stress. அந்த அழுத்தம் இருக்கிற மன அழுத்தத்தை எப்படி அதுலேருந்து வெளியில வருதுன்னு அவங்களுக்கு தெரியாத இருக்கு. தியான நிலையும் இந்த பிராணாயாமம் சொல்லி கொடுத்தா அதனால அது வெளியில வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கு. நீங்க நம்ம ரிசர்ச் இதுல போங்க, சைட்ல போன எல்லாம் பார்த்தா நிறைய ரிசர்ச் இருக்கு. ட்ரக்ஸ் கட்டுப்படுத்துறதுல கவர்மெண்ட்ஸ் வந்து சரியா செயல்படுறதுன்னு நினைக்கிறீங்களா? இதுல எல்லாரும் பொது எடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் அது ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும். சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இதெல்லாம் யாரும் விளையாடவே முடியாது. ட்ரக்ஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு தடவை ஸ்ட்ரிக்ட் லாஸ் வேணும். அந்த அதர் சைட் ஜனங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். ஏன் ட்ரக்ஸுக்கு போறாங்கன்னா மன அழுத்தம். இந்த அழுத்தத்துலேருந்து வெளியில வரதுக்கோசரம் அந்த ட்ரக் ஒரு டெம்பரரி எக்ஸ்கியூஸா எடுத்து பார்த்து போறாங்க. சார், யுவர் இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டி, நீங்க நிறைய இடம் வெளியூர் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போறீங்க. கண்ட்ரிஸ் லைக் கனடா, ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ்ல they are legalizing drug அத பண்றாங்க. அது எப்படி அது are we going towards that? அங்க வந்து எந்த மாதிரி ட்ரக் எது லீகலைஸ் பண்றாங்கன்றது நீங்க பார்க்கணும். ஒரே தடவை எல்லா ட்ரக்கும் லீகலைஸ்ன்னு சொன்னா அப்படி எடுத்துக்க முடியாது. அது மாதிரி லீகலைஸ்ன்னு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் இப்போ எல்லாம் they are all thinking how to get it back. கனடால ரொம்ப பேட் ஷேப்பா இருக்கு இந்த விஷயத்துல. ஈவன் இன் அமெரிக்கால ஸ்கூல்ஸ்ல எல்லாம்
ரொம்ப அதிகமா இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவங்க வயலன்ஸ் அதிகமாயிடுச்சு. 2.9 மாஸ் ஷூட்டிங்ஸ் ஆயிட்டு அமெரிக்கா எவ்ரி டே. அதனால அவங்க இந்த பிரச்சனையில ரொம்ப இதாயிருக்கு. அதனாலதான் இப்போ அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நியூயார்க்ல இந்த மேயர் வந்து இப்போ 5 நிமிஷம் எல்லாரும் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்கூல்ல எல்லாம் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இப்போதான் போன வருஷம். In the recent years of the drug awareness campaign in India, it is quite alarming. In various across India, various people are doing drug awareness. அதே சமயத்துல ட்ரக்னோட யூசேஜ் வந்து அதிகமாயிட்டே வருது. But nobody is speaking about the root cause of the drug. From where it is being brought. Drug peddlers trap பண்றாங்க தவிர ட்ரக்னுடைய sellers அவங்க root cause the mental lack of mental strength. lack of ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் மனசுல ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மூச்சு பயிற்சி இல்லை மெடிடேஷன்ல கிடைச்சிருது. அதனால ட்ரக்ஸ் பார்த்து நீங்க போக வேண்டாம் நான் சொல்றேன். ஸோ மனபலம் அதை மேம்படுத்துறதுக்காக அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கொண்டு வரதுக்காக சொல்லுங்க எக்ஸசைஸ் சயின்டிஃபிக்கலி எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் இதை நல்லா அத்தென்டிகேட் பண்ணிருக்கு. அது எப்படின்னு சொல்லுவோம் சார். வழக்கமாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீனா எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் அப்படி பண்றது எப்படி ரியாக்ட் ஆகி அது வரும் அப்படிங்கிறது சொல்லுவோம். எப்படி மெடிடேஷனுக்கு இது எஃபெக்ட் ஆயிருக்கு ஃபார் ட்ரக் யூசர்ஸ் ஃபார் ஓபியாய்ட்ஸ் இந்த பெயின் கில்லர்ஸ்க்காக நிறைய அமெரிக்கா இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சும் ஆயிருக்கு. ஏல் யூனிவர்சிட்டி இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் நிம்ஹான்ஸ்ல பண்ணியிருக்காங்க, எய்ம்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ மெடிக்கல் சயின்ஸும் மெடிடேஷனும் இணைந்து வந்துட்டு. Sir, we are talking about the peace. You have been involved in various peace talks. How do you see the present scenario of global wars? இன்னும் நிறைய வேலை வந்துட்டு. ஸோ அமைதி பத்தி நீங்க பேசுறீங்க. Now, right now, the Ukraine-Russia war, that war, global war is The now. war, the cause of war is perceived threat from the others. இப்போ நீங்க வந்து என்னோட எதிரின்னு நினைச்சா நான் வாருக்கு கிளம்புறேன். ஏன்னா அந்த கேப் ஆஃப் கம்யூனிகேஷன், கேப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டா இருக்கிறதுனால அப்புறம் ஸ்ட்ரெஸ்ட் மைண்ட் வந்து ஒரு ஆளை ஒரு சிச்சுவேஷனை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத போயிருக்கு. அதனால the threat from the threat perception இருக்கே மற்றவங்க வந்து நம்ம எனிமீஸ் நினைச்சிட்டோம்னா அவங்க வேலை நம்ம போவோம் இல்லையா? அது மாதிரி அது தான் இந்தியா கேன் பிளே a big role இதுல. India is playing, and especially Indian value system and spirituality and these yoga, meditation, these techniques can play a very, very big role. It has played in the past also. Yeah, Russia also warned that it is going to be a world nuclear war. Nuclear war in Soviet Union. Is it simply a threat to the world right now? Definitely. You know, a mind which is not peaceful will always cause problem for everybody else. Will you be implementing anything like that? I will do whatever is in my capacity. சார் இப்போ அமைதி உலகமே வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது வந்து நோ வார் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வருது. அந்த வார் அப்படிங்கிறது வெப்பன்ல வருது. ஆனா அமைதி பேசக்கூடிய உங்களுக்கே ஒரு வெப்பன் சார்ந்த ஒரு பாதுகாப்பு தேவைப்படும். அதை பத்தி என்னைக்கு சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ இன்னும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரல உலகத்துல. எல்லாரும் சேம் மைண்டா இருக்கிறத நம்ம நினைச்சுக்க முடியாது. இப்போ ஒரு ப்ரோக்ராமே நடத்துறோம், அங்க பாதுகாப்பு வேணுமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு மைண்ட் சிக் மைண்டட் பீப்புள் நிறைய இருக்கு. நேற்று பாருங்க பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹோட்டல்ல இட்லி சாப்பிட போய் அங்க இட்லி வாங்கி சாப்பிட்டு பாம்பு வச்சுட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி மென்டல் சிக்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி ஜாகா வேர்ல்ட்ல இருக்க முடியாது. பிராக்டிக்கலா இருக்கு. இப்போ போதையினால இந்தியாவோட அச்சுறுத்தல் இருக்கிறது மாதிரி சொல்றாங்க சார். போதை வழக்கு இந்தியாவில் அதிகரிச்சுட்டே வருது. அதோடைய இப்போ சிந்தட்டிக் போதை வந்துருக்கு. நீங்க பஞ்சாப் ஹரியானா அந்த பார்டர்ல போய் பார்த்தேன்னா உங்க கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா ஒரு இளைஞர் சமுதாயம் எப்படி இருந்த ஒரு இளைஞர் சமுதாயம், எப்படி இருந்த ஒரு ஊரு இப்போ எப்படி பாழடைஞ்சு போயிருக்கு. ஒரு குடும்பமும் பாழடைஞ்சிட்டு இருக்கு. ஒரு வில்லேஜ்ல எல்லாம் ஜனங்க அப்படியே
கண்ணில் தண்ணி விடுறாங்க. ஏன்னா இளைஞரெல்லாம் போதைப் பொருளில் போயிட்டாங்க, வேலை பண்ணுறதுக்கு ஜனங்க இல்லை. அது ரொம்ப டேஞ்சர். நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிலைமை உண்டாகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தால் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சார் பஞ்சாப் ஹரியானா மாதிரி தமிழ்நாடு சுச்சுவேஷன் அது நீங்க தான் சொல்லலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எங்கேயும் வரக்கூடாதுன்னு தான் அங்க ஆரம்பிச்சோம் நாங்க முதல்ல. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப இதுல பெனிஃபிட்டட். பஞ்சாப் யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சோம், சண்டிகர் யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சோம். பார்டர்ஸ் எல்லாம் பார்த்தா கண்ணீர் வருதுன்ற மாதிரி சொல்றீங்க. Do you see that any international mind behind this? See, unless I study deeply, I cannot comment on that. There could be international. Pakistan is behind. Definitely, people can be that could be there, you know. But what I say is, we have to create awareness about it, and we can do it, and we have proved it. We have done it. ஒரு காசு அதுக்கான ரெமெடி தான் மெயினா இங்க பேசப்படுது. ஆனா அந்த காசு எங்க இருந்து வருது, ஏன் வருது, அதுக்கான நிறைய பேர் டிபேட் பண்றாங்க, காசு பத்தி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரெமெடி ஒருத்தர் கொடுக்காத இருக்கிறாங்க. நாம ரெமெடி கொடுக்குறோம், டிபேட் பண்றதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நோக்கி போலாமா, போறீங்களா கேக்குது. ஏன்னா நம்ம ரெமெடிங்கிறது செகண்டரி தான். மனசு வரதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணாலே தெர்மோமீடி போகணும். So இப்போ ட்ரக் யூஸ் பண்ணா அதுதான் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு we are going to give vote to people. அது ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம தயாரிக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏதாவது பெரிய ஆர்கனைசேஷன் அது கவர்மெண்ட் implementation of CAA NRC. அது இன்னைக்கு விஷயம் இல்லை, அது திருப்பி அரசியல் ரீதியா இது கொஞ்சம் நிர்பந்தப்படுத்தப்பட்ட அவசியம் இருக்கா சார் இந்த போதை கருத்து சம்பந்தமா? ஏன்னா அரசியலையும் எல்லாருக்குமே ஒரு பங்களிப்பு இருக்குங்க சார். நீங்க மட்டும் தியானம் பண்ண சொல்றீங்க, பட் ஆனா எல்லாருக்குமே இந்த அரசியல்வாதிகளும் இந்த ட்ரக்ஸை பத்தியான டோட்டல் அவேர்னஸ் இல்லாமலே இருக்காங்க. இவ்வளவு இதுல ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் வேணும். செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வேணும். பாலிசி மட்டும் இருந்தா போல, அது சரியான இம்ப்ளிமெண்டேஷன் கூட என்ன ஜனங்க இருக்கும் மனிதர்லாம் ஒன்னா சேர்ந்து அதை பத்தி அதை வெறுத்தாங்களா, அதுக்கு வழியே இல்லாத. அதனால கிராஸ் ரூட் லெவல்ல அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான், அது வேற யாரும் பண்ண முடியாது. அது நாம எல்லாம், அதாவது என்ஜிஓஸ், இந்த மாதிரி ஆன்மீக ஜனங்கள், இவங்கெல்லாம் நம்ம எல்லாம் பொதுமக்கள் சேர்ந்து செய்தோம்னா அது மாதிரி வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் லாஸ்ட் உங்களுக்கு சஜஷன் யார் நம்மளை வந்து சஜஷன் கேட்கறாங்களோ அவங்க